தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கிறார். நான் ஆசிரியத்து வாழ் மக்களுக்காக சொல்லுகிறேன். நான் கல்வி என்ற ஒன்றை கையில் எடுக்கிறார் பெருந்தலைவர். போற இடமெல்லாம் கல்விக்கூடம். புரட்சியை செய்தவர் பெருந்தலைவர். அந்த பெருந்தலைவரால் திறக்கப்பட்ட பல பள்ளிக்கூடங்களை இன்னைக்கு மூடியாச்சு. அங்க கல்விக்கூடங்களே இல்லை. ஏழை குழந்தைகள் படிப்பதற்கான நல்ல வசதிகளான கல்விக்கூடங்கள் கிடையாது இவர்களுடைய இத்தனை ஆண்டு கால ஆட்சியில். வேண்டாம் இனிமேல் தமிழக வெற்றி கழகம், தமிழக வெற்றி கழகம், தமிழக வெற்றி கழகம்னு இந்த 1.5 கோடி பதிவு பண்ணவர்கள் மட்டுமல்ல, பதிவு பண்ணா அப்படியே அந்த தமிழகமே நிமிர்ந்து நிற்கக்கூடிய காலகட்டம். அந்த காலகட்டத்தில் பெருந்தலைவர் என்ன பண்றாரு? என்னுடைய முதல்வர் மக்களுடைய மத்தியில் ஒரே நம்பிக்கை நட்சத்திரம். பைபிள்ல ஒரு வசனம் இருக்கும், வருத்தப்பட்டு பாரம் சுமக்க பெரியாரை இருட்டடிப்பு செய்கிற இந்த நாளில் பெரியாரை கொச்சைப்படுத்துவதையே தொழிலாக கொண்டு கூலிக்கு குறைக்கிற ஒரு ஈனப்பெயர் சீமானை போன்ற சில்லறை பயல்கள் திட்டமிட்டு பெரியாரை அவமதிக்கிற காலத்தில் பெரியார் தான் என் கொள்கை தலைவர் என்று எங்கள் தலைவர் விஜய் சொன்னார் என்றால் அவருடைய இந்த கொள்கை வெறிக்கு வாதம் கூட ஈடாகாது. 10 பொருட்கள் வைத்திருந்தார்கள். 1 லட்சம் பேர் உட்கார்ந்தார். எல்லோரும் ஏதோ குடும்ப கட்டுப்பாடு செய்தவனை போல எந்த மகிழ்ச்சியும் மலர்ச்சியும் இல்லாமல் இருக்கிறார்கள். இங்கே பார்க்கிறேன், என் இடது பக்கத்தில் தம்புமார்கள், என் வலது பக்கத்தில் தம்புமார்கள். முதலமைச்சரே என்ன செய்கிறார்? எங்க தலைவரை காப்பி அடிக்கிறார். துணை முதலமைச்சர் காப்பி அடிக்கிறார். எங்க தலைவர் தான் செல்ஃபி எடுப்பார். உதயநிதி செல்ஃபி எடுத்து பார்க்கிறான். அன்னைக்கு செல்ஃபி எடுக்காது, செல்ஃபி எடுக்க. எங்கள் தலைவர் அணிகிற கலர்லயே பேண்ட் போடுறார் முதலமைச்சர். என்று சொல்லி தமிழ்நாட்டுக்கு அறிமுகம் செய்ததே விக்கிரவாண்டி பொதுக்கூட்டத்தில் எங்கள் தலைவர் விஜய். நான் கேட்கிறேன், எங்க தலைவர் மாதிரி நீ காப்பியே அடிக்கிற? யானை ஆட்டுதுன்னு கழுத ஆட்டலாமா? யானைக்கு இருக்குது, ஆட்டுது, அதுக்காக கழுத ஆட்டலாமா? எங்க தலைவர்கள்லாம் ஈடு கிடையாது. 25 ஆண்டு காலம் நான் பெரிதும் நேசிக்கிற அனிதா ராதாகிருஷ்ணன் தொடர்ந்து அமைச்சர். நீங்கள் 4 நூற்றாண்டு காலம் ஒரு தொகுதியில் தொடர்ந்து வெற்றி பெற்ற அமைச்சராக இருக்கிறீர்கள். நீங்கள் ஆண்மை விருத்திக்கு மருந்து சாப்பிடுகிறீர்களே தவிர திருச்செந்தூர் தொகுதிக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இதுவரை யோசித்திருக்கிறீர்களா? இந்த நூற்பாலையை தொடங்குவதற்கு உங்களிடத்தில் ஏதாவது திட்டம் உண்டா? எத்தனை நாளைக்கு ஏமாற்றுவீர்கள்?